சொந்தங்களுக்கு வணக்கம். ஒன்றும் யோசிக்காதீங்க, எல்லாம் வெல்லலாம். எப்படி இருக்கிறீங்க? வாழ்க்கையெல்லாம் எப்படி போகுது? இலங்கை நாட்டில் நடக்கிற பிரச்சனைகள், நடக்கிற சம்பவங்களையெல்லாம் பார்த்தா உண்மையாகவே ஒரு சில நேரத்தில் கோபம்தான் வருது. ஏனெண்டா இந்த அமைச்சர் சந்திரசேகரன் ஐயாவும் வைத்தியர் அர்ச்சுனா அவங்களும் பார்த்தீங்கன்னா மக்களுக்கு பிரயோசனமே இல்லாததை கதைச்சிட்டு இருக்காங்க. அதை நம்ம கடைசியாக கதைப்போம், அவங்களோட பிரச்சனையை கடைசியாக கதைப்போம். இலங்கை கட்டுநாயக்க விமான நிலையத்தில் 3 பெண்கள் கைது செய்யப்பட்டிருக்காங்க. பெண்கள் கைது செய்யப்பட்டிருக்காங்கள் என்று உடனே கோபப்படாதீங்க. இவங்க ஏதாவது பெருசாக சாதிச்சு மக்களுக்காக நல்லது செஞ்சவங்களான்னு கேட்டிங்கன்னா அதுதான் இல்லை. என்னண்டா 120 மில்லியன் ரூபாய், இலங்கை காசுக்கு 120 மில்லியன் ரூபாவுக்கும் பெறுமதியான குஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இன்னும் சில போதைப் பொருளோட கைது செய்யப்பட்டிருக்காங்க. ஏண்டாப்பா பெண்களா ஏன் இது போல் செய்கிறாங்கன்னு நீங்கள் யோசிக்கலாம். அதுலேயும் பெரிய ஒரு ட்விஸ்ட் ஒன்று இருக்குது. பெண்களுண்டா அந்த 3 பெண்களில் ஒருத்தவங்க தாய் 48 வயசு 46 வயசு இருக்க மட்டும் நினைக்கிறேன். அந்த தாய், அப்புறம் 18 வயசு இருக்கக்கூடிய மகள், இன்னும் ஒரு அக்கா ஒருத்தவங்க. யோசிச்சு பாருங்க, ஒரு தாய் செய்கிற வேலையா? உண்மையாகவே இப்போ தற்போது நடக்கிற சம்பவங்களையெல்லாம் பார்க்கும்போது இந்த தாய் அப்படின்ற அந்தஸ்து, அந்த தாயின்ற இதையை கேவலப்படுத்தக்கூடிய வகையில் சில பேரெல்லாம் செய்கிறாங்கன்னு. ஒரு 18 வயசு இருக்கக்கூடிய ஒரு மகளை எவ்வளவு பொறுப்பாக சமூகத்தில் சந்தோஷமாக ஒரு மகிழ்ச்சியாக வாழணும்னு நினைக்கணும். ஆனால் தாயே தன்னுடைய மகள்கிட்ட போதைப் பொருளை ஒழித்து கொண்டு வரக்கூடிய அளவுக்கு போதைப் பொருளை கடத்துகிறாங்கண்டா எவ்வளவு கவலையாக இருக்குன்னு. எவ்வளவு ஒரு மோசமாக சிந்திச்சு மோசமாக வாழ்கிறாங்க. வாழ்கிறதுக்கு வேற என்ன தொழிலாக இல்லை சார்? இது எப்படி தான் நடந்திருக்குன்னு பார்த்தா, இந்த போதைப் பொருள் தாய்லாந்துலேருந்து இருந்திருக்கு. தாய்லாந்துலேருந்து கடத்தி இந்தியாவுக்கு கொண்டு வந்திருக்காங்க. இந்தியாவிலேருந்து இலங்கைக்கு கொண்டு வந்திருக்காங்க. இது முதல் தடவையாண்டு கேட்டிங்கன்னா அதுதான் இல்லை. இதுபோல் பல தடவை இவங்க இந்த போதைப் பொருளை கடத்தி கொண்டு வந்து பிஸ்னஸ் செய்கிறது போல். ஆனால் இந்த தடவை சிக்கிட்டாங்க. அப்போ யோசிச்சு பாருங்கள், தாய்லாந்தில் ஒரு போதைப் பொருளை கடத்தி கொண்டு வரக்கூடிய அளவுக்கு அந்த செக் பண்ணுறதெல்லாம் அவ்வளோ மோசமாக இருக்குது. அதுவும் இந்தியாவிலையும் இந்த போதைப் பொருளை பல தடவை இது போல் கடத்தி கொண்டு வராங்கண்டா. அப்போ இந்தியாவில் இதெல்லாம் தெரியாதா? இல்லாட்டி சில அதிகாரிகள் காசை வாங்கிட்டு பணத்தை வாங்கிட்டு தெரிஞ்சு கொண்டே விடுறாங்களா? என்ன நடக்குது? இலங்கையிலையும் பார்த்தீங்கன்னா இது இந்த தடவை கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனால் இதுக்கு முதல் பார்த்தீங்கன்னா இது போல் பல தடவை கொண்டு வந்திருக்காங்களா? யோசிச்சு பாருங்கள். அது எப்படின்னா இந்த சமைக்கிற மின்சார உபகரணங்கள் இருக்குது, குக் பண்ணக்கூடிய மாதிரி, அது உள்ளுக்கு தான் ஒழிச்சு கொண்டு வந்திருக்காங்க. ஒரு வழியாக சிக்கிட்டாங்க. எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா உண்மையாகவே அதுக்காக அந்த இடத்தை நாங்கள் அந்த பிரதேசத்தை எல்லாம் குற்றம் சொல்ல முடியாது. ஆனால் சகோதர மொழி பேசக்கூடிய சிங்கள மொழி பேசக்கூடிய மக்கள் வாழக்கூடிய ஒரு பகுதியில் தான் இவங்க இருந்திருக்காங்க. ஒரு அக்கா ஒருத்தவங்களும் இன்னொரு அக்கா பார்த்தீங்கன்னா தாயினுடைய மகள். சொல்லி வேலை இல்லைன்னு இதை கதைக்க போனால் கவலை தாண்டாப்பா வருது. அதே மாதிரிக்கு இன்னொரு விஷயம் என்னென்னா, அந்த நாட்டில் கூடுதலாக கொழும்புலையில் துப்பாக்கி சூடு சம்பவங்கள், நிறைய குற்றங்கள், நாட்டில் ஏகப்பட்ட பிரச்சனை நடக்குது. இந்த புதிய அரசாங்கம் வந்ததுக்கு பிற்பாடு என்னதான் இந்த அரசாங்கம் நல்லது கதைச்சாலும், என்னதான் நல்லது சொன்னாலும், தமிழர்களுக்கு நல்லது செய்கிறாங்களோ இல்லையோ, பொதுவாக நல்ல விஷயங்களை கதைச்சாலும் நிறைய மோசமான சம்பவங்கள் தான் நடக்குது. அதுதான் உண்மை. அதே போல் இந்த மோசமான சம்பவங்கள், துப்பாக்கி சூடு சம்பவங்கள், இது எல்லாத்தையுமே அடையாளம் காணக்கூடிய வகையில் இலங்கை நாட்டில் முக்கியமான இதுபோல் சம்பவங்கள், அதிகமாக குற்றங்கள் நடக்கக்கூடிய முக்கியமான பகுதிகளை அடையாளம் கண்டு எஸ்டிஎஃப், இந்த விசேட அதிரடிப்படை தெரியும் தானே, சும்மா இறங்கினானுங்கள்டா சும்மா தாறு மாற ஊண்டு கொண்டு திரிவாங்க. அப்போ எஸ்டிஎஃப்பை விசேட அதிரடிப்படை குழுக்களை பார்த்தீங்கன்னா நியமிச்சிருக்கிறாங்களாம். கிட்டத்தட்ட ஒரு 15 குழு இருக்குதான். அவங்க பாதுகாப்பை மக்களினுடைய ஒரு பாதுகாப்பை உறுதி செய்யக்கூடிய வகையில் சில விஷயங்களை இதில் அவங்க ஈடுபடுவாங்கன்ற மாதிரி அரசாங்கத்தினுடைய தரப்பில் சொல்லியிருக்காங்க. எதுவோ நல்லது நடந்தால் சந்தோஷம்தான், நடக்குதா இல்லையாண்டு பார்ப்போம், குற்றங்கள் குறையுதா இல்லையாண்டு பார்ப்போம். அதே மாதிரி இந்த துப்பாக்கி சூடு சம்பவங்களை கதைச்சோன்னு இன்னொரு விஷயமோட ஞாபகத்துக்கு வருதுன்னா, கொழும்பில் ஒரு அடுக்குமாடி கட்டடத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு அக்கா ஒருத்தவங்க, அக்காவா கூடுதலாக அந்த பொம்பளாக்கள்கள் குற்றங்கள் செய்கிற விஷயங்களை கூடுதலாக பார்க்கக்கூடிய வகையில் இருக்குது. ஒரு அக்கா ஒருத்தவங்க துப்பாக்கி ஒன்றோட அந்த அவங்க தங்கி இருக்கக்கூடிய அந்த அடுக்குமாடி கட்டடத்துள்ளுக்கு போயிருக்காங்க. அது அங்கே இருக்கக்கூடிய ஒரு பாதுகாப்பு உத்தியோகத்தர் கவனிச்சிருக்கிறார். கவனித்து போட்டு நைஸால் என்ன செஞ்சிருக்கிறேன்டா போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு, அப்போ போலீஸும் அதை சோதிச்சிருக்கிறாங்க. அந்த இடத்த அவங்க இருக்கக்கூடிய இடமெல்லாம் சோதிச்சு பெருசாக அவங்களுக்கு சிக்கை இல்லை. கடுமையாக உண்மையாக நான் பார்த்தேன் அப்படின்ற மாதிரி அவர் சொன்னதான் பிற்பாடு நான் பார்த்தேன் இவங்க ஒரு துப்பாக்கியை கொண்டு போனாங்கன்ட்டு அவர் ஒத்த காலில் நின்றுருக்கார் போல். கடுமையாக அதை தேடி கடைசியாக பார்த்தா அவங்க ஒரு துப்பாக்கி ஒன்று ஒழிச்சு வச்சுருந்துருக்காங்க. ஏன் இந்த அக்கா துப்பாக்கியோட அதுவும் ஒரு பொதுமக்கள் இருக்கக்கூடிய ஒரு அக்கா ஒருத்தவங்க துப்பாக்கியோட போனாங்க? என்ன காரணம்? இந்த T56 என்று நான் நினைக்கிறேன் அந்த துப்பாக்கி தான் போல். அந்த துப்பாக்கி கூடுதலாக காவல்துறை தான் வச்சுருப்பாங்க. அப்போ என்னென்று இவங்களுக்கு அந்த துப்பாக்கி கிடச்சிது? ஏகப்பட்ட சந்தைகள். உண்மையாகவே ஒரு யோசிச்சு பாருங்கள், அந்த அமெரிக்காவில் நடக்கிற மாதிரி திடீர்னு அந்த அடுக்குமாடி கட்டடத்துள்ளுக்கு அவங்க எல்லாரையும் சுட்டு தள்ளி இருந்தா
ஒரு ஒரு 5-6 பேர் வந்து செத்து போயிருந்தா எவ்வளோ மோசமான சம்பவம் என்ன. உண்மையாகவே இதுபோல் சம்பவங்களை பார்க்கும்போது மக்களுக்கு பாதுகாப்பின்னு உறுதி செய்யப்பட இல்லை. இதுதான் தோணுது. ஆக மொத்தத்தில் அரசாங்கம் இன்னும் அதிகமாக இறங்கி வேலை செய்யணும், அதை தான் சொல்ல தோணுது. சரி, இப்போ அடுத்த விஷயத்துக்கு வருவோம். என்னென்னா, இந்த பாராளுமன்றத்தில் வந்து அமைச்சர் நிறைய விஷயங்கள் நடக்குது. அமைச்சர் சந்திரசேகரன் ஐயாவும் வைத்தியர் அர்ச்சுனா அவங்களும் கடுமையான வாக்குவாதங்கள், கடும் வாக்குவாதம்ன்றீங்கள், சும்மா அனல் பறந்த வாக்குவாதம். சரி, என்னத்துக்கு தான் இவங்க வாக்குவாதம் பண்ணுறாங்க? மக்களோட பிரச்சனையை கதைக்கிறாங்களா? மக்களுக்கு ஏதாவது புதுசாக எதையாச்சும் தீர்வை கொண்டு வந்துட்டாங்களா? இல்லாட்டி ஏதாவது இந்த இனப்படுகொலைக்கு ஏதாவது தீர்வை கொண்டு வந்துட்டாங்களா? இல்லாட்டி மக்களுக்கு ஏதாவது பொருளாதார ரீதியாக ஏதாவது ஒரு விஷயத்தை புதுசாக கதைச்சி எழுச்சி கொண்டு பெரிய ஏதாவது ஒன்றை சாதிச்சிட்டாங்களான்னு பார்த்தா அதுதான் இல்லை. 2 பேருமே மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவர் ஓட்டு இல்லாமல் வந்து போனேர். ஆனால் அர்ச்சுனா அவங்க வந்து மக்களால் தெரிவு செய்யப்பட்ட ஒரு பாராளுமன்ற உறுப்பினர். சரி, எதுவோ 2 பேரும் பாராளுமன்ற, அவர் அமைச்சர், அவரும் பாராளுமன்ற உறுப்பினர், இவரும் பாராளுமன்ற உறுப்பினர் தானே. இவங்க 2 பேரும் என்ன செய்யணும்? உண்மையாகவே மக்களுக்கு நல்லது செய்கிறோம், நாங்கள் மக்களுக்காக வந்து போராடுறோம், மக்களுக்காக தான் நாங்கள் இருக்கிறோம்டா மக்களோட பிரச்சனையை தானே கேட்கணும். இதென்னண்டா வைத்தியர் அர்ச்சுனா அவங்க சொல்கிறார் ஜெட்டி அப்படின்றதுக்கு பதிலாக வந்து இவர் ஜட்டின்ட்டு கழிச்சிட்டேரா. அது இதுன்ட்டு சும்மா ஒரு சதத்துக்கும் பிரயோசனம் இல்லாத கழிச்சிட்டு இருக்கிறே. சரி, அவர் தான் ஏதாவது மக்களுக்கு ஏதாவது பிரயோசனமாக கதைப்பேரா, மக்களோட பிரச்சனையை கதைப்பேரான்னு பார்த்தா அவர் அதுக்கு பதில் கொடுக்குறார். அது இதுன்ட்டு ஒன்று நிற்கிறேன். ஆக மொத்தத்தில் அது இல்லாமல் அவர் இன்னொன்றையும் சொல்கிறார். அர்ச்சுனா வந்து பார்த்தீங்கன்னா இந்த காசுகளை வந்து புலம்பெயர் சொந்தங்கள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா வந்து வசூல் மன்னன், திருடுறே அப்படின்ற மாதிரியெல்லாம் நிறைய விஷயங்களை அவரும் பதிலடி கொடுக்குறான்ட்டு கழிச்சிட்டு இருக்கார். ஆனால் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கொள்ளணும், இவங்கள்லாம் அடுத்த தடவை பாராளுமன்றத்துக்கு அனுப்பப்படுவாங்களா மக்களால்ன்ட்டு கேட்டிங்கன்னா கட்டாயம் இல்லைன்னு தான் சொல்லணும். ஏன்னா மக்கள் இன்றைக்கு பாருங்கள், தொழில் இல்லாமல் படிக்கிறதுக்கு கல்வி முறை வந்து மோசமாக இருக்குது. ஒரு படிக்கிறதுக்கு பாதுகாப்பாக போக முடியாது, ஒரு தொழிலுக்கு பாதுகாப்பாக போக முடியாது. இன்றைக்கு பொருட்களினுடைய விலைகள், ஏகப்பட்ட பிரச்சனைகள், என்னென்னமோ 1000 பிரச்சனையோட மக்கள் திரிகிறாங்க. இன்றைக்கு ஒரு பாதை இல்லை, ஒரு பாதையில் வந்து இரவு நேரத்தில் வந்து ஒரு மின்விளக்கு இல்லை, ஒரு பிரதேச சபைகள் இல்லாமல் எத்தனையோ பிரதேசங்கள் இருக்குது. இருக்கிற பிரதேச சபையில் வந்து ஒழுங்காக வேலை நடக்குது இல்லை, லஞ்சம் ஊழல், ஏகப்பட்ட பிரச்சனைகள். அவன் மக்களுக்கு ஏதாவது இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம், ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. அவன் மக்களுக்கு ஏதாவது அநீதி நடக்குது, கொலை நடக்குது, கொள்ளை அடிக்கிறாங்க, இந்த போதைப்பொருள் தலைவிரிச்சாடுது, ஏகப்பட்ட விஷயங்கள் நடக்குது. இது சம்மந்தமாக ஏதாவது ஒன்றை கதைச்சி ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து வேலைப்பாடுகளை நடத்துகிறாங்களா, செய்கிறாங்களா, அரசாங்கத்துக்கு ப்ரெஷரை கொடுக்குறாங்களா, இல்லாட்டி அரசாங்கத்தில் இருக்கிற அமைச்சர் அவர் ஏதாவது ஒன்று வந்து சரியாக செய்கிறீரா, இது போல் யோசித்து பார்த்தா இதெல்லாம் எதுவும் இல்லை. இவங்க வந்து இவங்களோட இஷ்டத்துக்கு பாராளுமன்றத்துக்கு அனுப்பணும்னா இவங்களுக்கு தோணுறதெல்லாம் கதைக்கிறாங்கடாப்பா. இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு சாமானிய மக்களா, ஒரு சாமானிய மனிதரா கடும் கோபந்தான் வருதுன்னு. இதெல்லாம் எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது கதைக்கிறதுக்கு, அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. இந்த மக்களுக்கு வந்து இன்றைக்கு வரைக்கும் சொல்லி கொண்டிருக்க அந்த அரசியல் கைதிகளை வந்து விடுதலை செய்யலை, அதை கதைக்கலாம் தானே. அதே மாதிரிக்கு வந்து இந்த பயங்கரவாத தடை சட்டம் இன்னும் எடுக்க இல்லை, அதை கதைக்கலாம் தானே. அவர் அரசாங்கத்தில் இருக்கிறார், அவரும் கதைக்கலாம். இவர் அரசாங்கத்தில் இல்லை, சரி இவரும் கதைக்கலாம். யார் கதைச்சான்னு? எல்லாரும் தமிழர்கள் தானே. ஆனால் அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இவங்க பாட்டுக்கு சும்மா கதைச்சு கொண்டு சும்மா இந்த ஹீரோயிசம் காட்டிகிட்டு இருக்கிறாங்களே தவிர மக்களுக்கு ஒரு பிரயோசனமும் இல்லை. ஆக மொத்தத்தில் இவங்களெல்லாம் என்னத்துக்கு தான் இருக்கிறாங்களோ எனக்குண்டா தெரிய மாட்டேங்குது. நல்லது செஞ்சால் சந்தோஷம், ஆனால் நல்லது செய்கிறாங்களான்னு கேட்டிங்கன்னா அதுதான் இல்லை. சும்மா அனாவசிய கதைகளை கழிச்சு கொண்டு இருக்கிறாங்க. பார்க்குற மக்கள் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உண்மையாகவே இதுபோல் வந்து அமைச்சர் சந்திரசேகரன் ஐயா அப்புறம் வைத்தியர் அர்ச்சுனா அவங்க வந்து வாக்குவாதப்பட்டு இருக்கிறாங்க, இது ஆரோக்கியமா, இது மக்களுக்கு தேவையா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்துக்களை பதிவு செய்யுங்க. நன்றி சொந்தங்களே. இதுபோல் இன்னும் ஒரு காணொலியில் சந்திப்போம். இன்றைக்கு முக்கியமாக இலங்கை நாட்டில் பார்க்கக்கூடிய வகையில் இந்த மாதிரியான சில விஷயங்கள் இருந்துச்சு. நன்றி.